பூமியில் உள்ள இயற்கை செல்வங்கள் பூமிக்கு அழகையும் இறைத்தன்மையும் வழங்குகின்றன. அதில் மரங்களின் பங்கு போற்றத்தக்கது. காடுகளில் உள்ள மரங்கள் பல வகை உண்டு. ஒவ்வொரு மரத்திற்கும் தனிச்சிறப்புண்டு. அதில் ஒன்றுதான் ஆந்தோசெஃபாலஸ் கடம்பா என்ற பெயர் கொண்ட கடம்ப மரம். வளமான நாட்டிற்கு மரங்களும் வனங்களும் மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். அவ்வாறுபட்ட அந்த வனங்களும் மரங்களினுடைய அளவு தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கின்றன. மேற்படி அந்த மரங்களுடைய அளவும் மரங்களுடைய எண்ணிக்கையும் மற்றும் அந்த வனங்களுடைய பரப்பும் அதிகப்படுத்துவதற்காக நாம் அதிக அளவு மரங்களை நடவு செய்ய வேண்டும். அத்தகைய மரங்கள் நம் நாட்டில் உள்ள சாலை ஓரங்களிலும் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படாத தரிசு நிலங்களிலும் மற்றும் அரசு நிலங்களிலும் பயிரிடுவதன் மூலம் மரங்களுடைய எண்ணிக்கையும் மற்றும் அந்த வனங்களுடைய பரப்பையும் நாம் அதிகப்படுத்தலாம். அவ்வாறு வளர்க்கப்படும் அந்த மரங்கள் மக்களுக்கு பயன்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக இவ்வாறு பயிரிடக்கூடிய அந்த மரங்களில் சிலவை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். அந்த மரங்களில் குறிப்பாக கடம்ப மரம், மலைவேம்பு, சவுக்கு போன்ற மரங்களை பயிரிட்டு அந்த மரங்களின் மூலம் மக்கள் நல்ல ஒரு பயனை அடைய வாய்ப்புள்ளது. மேற்கூறிய மரங்களில் இந்த கடம்ப மரமானது மிகவும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியதாகும் மற்றும் நல்ல பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய மரங்களில் ஒன்றாகும். இந்த கடம்ப மரத்திலிருந்து தீக்குச்சி செய்ய வேண்டிய அந்த மரப்பொருளும் பென்சில் செய்யக்கூடிய அந்த மரப்பொருளும் கிடைக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த மரத்தோட்டங்களில் வளர்ப்பதன் மூலம் தேனீக்களை ஈர்த்து தேனினுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கும் இது உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த மரத்திலிருந்து விழக்கூடிய அந்த இலைகள் மண்ணினுடைய கரிம வளத்தையும் அதிகப்படுத்துகிறது. கடம்ப மரத்தின் சாகுபடி குறிப்புகளை பற்றி பின்வரும் வீடியோ பட காட்சியின் மூலம் தெரிந்து அதனுடைய பயன்களை பெறுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவை தாயமாக கொண்ட கடம்ப மரம் மேற்கு கடற்கரை மற்றும் இமயமலை அடிவாரத்திலும் கேரளத்தின் பள்ளத்தாக்குகளிலும் காணப்படுகிறது. வெள்ளை கடம்ப மரம் சுமார் 10 மீட்டர் உயரம் மற்றும் 2 மீட்டர் சுற்றளவு அடிமரமும் கொண்டது. இளம் மரங்களில் பட்டை சாம்பல் நிறத்தில் மிருதுவாகவும் முதிர்ந்த மரங்களின் பட்டை பிளவுகளுடன் கருமை நிறத்திலும் காணப்படும். இவ்வகை கடம்ப மரத்தின் இலைகள் அதிக அளவில் மண்ணில் கொட்டுவதால் கரிம வளத்தை கூட்ட உதவுகிறது. அதிக நறுமணம் கொண்டு தேனீக்களை ஈர்ப்பதால் தேனீ வளர்ப்பு தொழிலை செய்யலாம். அறுக்கப்பட்ட மரங்கள் சீரான மேல் பரப்பை கொண்டதாகவும் துளையிட எளிதாகவும் உள்ளதால் பென்சில் தயாரிக்க உகந்த மரமாகும். தீக்குச்சி, ஒட்டுப்பலகைகள், காகிதங்கள் மற்றும் பத்திரிகை காகிதங்கள் பலவற்றை செய்யலாம். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த கடம்ப மரத்தின் நாற்றங்கால் தயாரிக்கும் முறை பற்றி காண்போம். ஆழமான, ஈரமான, நல்ல வடிகால் கொண்ட வண்டல் மண் நிலங்களில் மிக வேகமாக வளரும். உப்பு நீர் பகுதிகளில் வளராது. ஏரியின் கரையை ஒட்டிய நிலங்களிலும் இம்மரத்தை வளர்க்கலாம். பயிரிட விதையை சதுர வடிவ தட்டுக்களில் நட்டுவிட்டு நாற்றுக்களை பைகளுக்கு மாற்றி வளர்த்து நடுவதே சிறந்தது.
நுண்ணிய விதையாக இருப்பதால் முதலில் ஒரு பெட்டியில் நாற்று விட வேண்டும். விதையை மேலாக தூவி பின் பொடிமண்ணை தூவி மூடிவிட வேண்டும். பூவாளியால் நீர் தெளித்து வர விதைத்த 2 வாரங்களில் முளைக்கத் துவங்கும். இந்த நாற்றங்காலில் 2 மாதம் வளர்ந்த நிலையில் 2 முதல் 5 சென்டிமீட்டர் உயரம் வளர்ந்ததும் நாற்றுக்களை எடுத்து பாலித்தீன் பைகளில் வளர்க்கலாம். நில பயன்பாடு மற்றும் மரத்தின் உபயோகத்திற்கேற்ப சாதாரணமாக 5க்கு 5 மீட்டர் இடைவெளியில் 2 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி ஆழம் உள்ள குழிகளை எடுக்க வேண்டும். மழைக்காலத்திற்கு முன்பு குழிகளை எடுக்க வேண்டும். குழி ஒவ்வொன்றிலும் 1 கிலோ மண்புழு உரம், 30 கிராம் வேர் உட்பூசனம் மற்றும் அசோஸ்பைரில்லம், பாஸ்போ பாக்டீரியா தலா 15 கிராமும் இட வேண்டும். வேரை சுற்றியுள்ள மண்கட்டி உடையாமல் கவனமாக பாலித்தீன் பையை கிழித்து நட வேண்டும். செடிகளின் வேர்பகுதி வெளியில் தெரியாத வண்ணம் குழிகளை சுற்றியுள்ள மேல் மண்ணை கொண்டு குழிகளை நிரப்ப வேண்டும். பென்சில் தயாரிப்பதற்கு 3.25க்கு 3 மீட்டர் இடைவெளியில் நட்டால் போதுமானது. துரித வளர்ச்சி பெற்ற மரங்கள் 10 ஆண்டுகளில் அறுவடைக்கு தயாராகும். 10 வருட வயது கொண்ட சுமார் 10 மீட்டர் உயரம் மற்றும் 100 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட மரத்தில் இருந்து சுமார் 11 கன அடி மரம் கிடைக்க வாய்ப்புள்ளது. பென்சில் தொழிற்சாலைக்கு விற்பனை செய்யும் போது கன அடிக்கு ரூபாய் 150 என கொண்டால் ஒரு மரம் சுமார் 2200 வரை விலை போகும். 3.25க்கு 3 மீட்டர் இடைவெளியில் நடப்பட்ட தோட்டத்தில் ஏக்கருக்கு சுமார் 400 மரம் கிடைக்கும் என கொண்டால் 10 ஆண்டுகளில் 9 லட்சம் கிடைக்க வாய்ப்புண்டு. இதன்படி ஆண்டு நிகர வருவாயாக ஏக்கருக்கு சுமார் 90,000 வரை கிடைக்க வாய்ப்புண்டு. மேலும் கடம்ப மரத்தை பற்றிய விழிப்புணர்வு முகாம் கோவையில் உள்ள வனக்கல்லூரியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னோடி விவசாயி ஒருவர் கூறுகையில், இந்த கடம்ப மரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மரத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கு கோவையில் நடைபெற்றது. அவ்வளவு வனத்துறையிலிருந்து வந்திருந்த மேலதிகாரிகள் எங்களுக்கு இந்த மரத்தின் பயன்களை பற்றியும் மிக விளக்கமாக சொன்னார்கள். இது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது. ஆகவே நாம் எல்லோரும் இந்த நாட்டுகளை தர வேண்டும் என்று அரசு வனத்துறையினை கேட்டுக்கொண்டு இதனை பயனட விரும்புகின்றோம். எனவே கடம்ப மரம் போன்ற மரங்களை வளர்ப்பதன் மூலம் வன வேளாண்மையை பெருக்கவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும், மண் வளமையை கூட்டவும், மழை வாய்ப்பை அதிகரிக்கவும் மற்றும் விவசாயிகளின் சமூக பொருளாதார உயர்விற்கு வழிகாட்டியாய் அமையும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மரம் வளர்ப்போம், பயன் பெறுவோம்.